ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி முக்கியமாக 10th ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து பயமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் கூடியும் வந்து ரிசல்ட் டேட் வந்து எப்போ வந்து வரப்போகுது சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கு. அது முக்கியமாக எவ்வளோ மார்க் வந்து எடுக்க போகிறோம், எந்த டைமிங்கில் வரப்போகுது சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமாக வந்து டவுட் வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் முக்கியமாக லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்கம்மா. முக்கியமாக நம்ம வந்து 10th பற்றியும் 11th பற்றியும் ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் எல்லாமே நம்மளோட சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய நம்மளோட சேனலை லைக் பண்ணாமல் அது முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இப்போ பண்ணிருக்கோமா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஆக்சுவலி 10th 11th பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கூடியும் வந்து ரிசல்ட் டேட்டில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்க தான் வந்து செய்யுது. ஏன் அப்படின்னா 12th வந்து மே 9ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 9ஆம் தேதி நம்மளுக்கு வந்து முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே மே 8ஆம் தேதியே வந்து ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. இந்த நிலைமையில் 10th 12th மீண்டும் ரிசல்ட் டேட்டில் தாமதங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னங்கூட்டியே வந்து ரிசல்ட் வந்து வெளியாக நிறைய வாய்ப்புகள் உள்ளது சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக கவர்மெண்ட் சொன்னபடி வந்து மே 19ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. 10th சரி 11th சரி மே 19 அன்னைக்கு வந்து எல்லா பேருக்கும் காமனாக ரிலீஸ் பண்ணப்படும் சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னங்கூட்டியே வந்து ரிசல்ட் வந்து வர நிறைய பாசிபிலிட்டி இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட மார்க் எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து டே பை டே வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஸோ அதனால வந்து ஒன்ஸ் உங்களோட எல்லா பேரும் மார்க்கும் வந்து வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து சொன்ன மாதிரி முன்னங்கூட்டியே வந்து வர்றதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டே பை டேயாக இன்னும் கூடியும் ப்ராசஸர்லாம் வந்து ப்ராசஸிங்கில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. வெப்சைட்டில் உங்களோட மார்க் எல்லாமே டே பை டேயாக வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் எல்லா ஒர்க்குமே அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்படி இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை ப்ரெஷராகவும் விட மாட்டாங்க. முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேகமாக வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து கவர்மெண்ட் சொல்லியும் வந்து இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவு வந்து ரிசல்ட் வந்து முன்னக்கூட்டியே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. எப்போ வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்னா நாளைக்கு வந்து திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை வந்து ஒர்க்கிங் டே. கண்டிப்பாக வந்து மேபி கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இதை பார்த்து வந்து வரதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்ஸ் கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து வரும். உங்களுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளை கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது 10th 11th பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்க. ஏன் அப்படின்னா 12th வந்து நிறைய பேர் வந்து மார்க் போட மாட்டாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. 12th பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மார்க் வந்து நிறைய வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து 10th 11th வந்து நான் சொல்கிறேன். 12th வந்து எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் போட்டனால கண்டிப்பாக வந்து 10th 11th வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா பேருக்கும் நல்ல மார்க் தான் போட்டிருப்பாங்க. 11th பொறுத்த வரைக்கும் மார்க்கே தேவையில்லை. 10th வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து தேவை. நினச்சிங்க எதுவும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நம்மளோட ஸ்டாஃப்மே வந்து உங்களுக்கு நல்ல மார்க் தான் வந்து போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். பார்ப்போம் ரிசல்ட் அன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து எந்த மாதிரி மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஓகேவா, நம்ம ரிசல்ட் அன்னைக்கு கூடியும் மேபி லைவ் வந்து வருவோம். உங்களுக்கு லைவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு அது முக்கியமாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காமல் இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா.